தமிழ் ட்ரேடர் வீவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை அனலைசிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பற்றியும் நம்ம அனலைசிஸ் பண்ணி டெய்லி ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ கொடுத்துட்ருக்குறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், அப்போ தான் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்னா என்னென்னு தெரியும், நெக்ஸ்ட் மூவ்மெண்டம் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் இதோடைய லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டூலில் நான் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, லெவல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லைவ் மார்க்கெட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது, சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒன்லி பேங்க் நிஃப்டி நிஃப்டியை மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் வச்சு மூவ்மெண்டம் கொடுத்து தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுது. ஸோ ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எந்த மாதிரி மூவ்மெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சாதான் பேங்க் நிஃப்டி எந்த சைடு மூவ்மெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் பற்றியான மூவ்மெண்ட்டையும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் என்ன செய்ய முடியும், மார்க்கெட்டை உங்களால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நான் டெலகிராம் சேனலில் நம்மளுடைய வீடியோஸை போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ டிலே இல்லாமல் நீங்கள் மொபைலில் நம்ம வீடியோவை பார்க்க முடியும். ஓகே, ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட். பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் நம்ம லாஸ்ட் டியூஸ்டே வந்து சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து டோட்டலாகவே என்ன செஞ்சிருச்சு, அப் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோம். நம்ம சொன்ன நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சிருச்சு, மேல் நோக்கி மூமெண்டம் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கு, அங்கேருந்து மூமெண்டம் கொடுத்துருக்குது. கொடுத்த டார்கெட்டையும் மேலே தான் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு நம்ம என்ன லெவல் கொடுத்தோமோ அந்த லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ஹைக்கு போயிருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு, டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போதைக்கு இதுக்கு ஹையை பிரேக் பண்ணால் போகும். ஆனால் எவ்வளோ தூரம் போகும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் நெக்ஸ்ட் 2-3 டேஸு மார்க்கெட்டை நீங்கள் வெயிட் பண்ண தான் செய்யணும். ஸோ இனிமேல் இதில் பை பண்ணணும், இல்லை இது டாப்பு இந்த இடத்துல சேல் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் சேலும் பண்ணக்கூடாது, பையும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் லெவல் எங்கே அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் பண்ணணும். ஓகே, இனிமேல் இது கரெக்ஷன்ஸ்க்கு மாறலாம். அதனால் இது நல்ல ஒரு ஹை. ஸோ இனிமேல் தான் கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு லெவலையும் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்த டார்கெட் இந்த சைமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கான புல்லி சைமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கான டார்கெட்டும் என்ன செஞ்சிருச்சு, ரீச் ஆயிடுச்சு. இனிமேல் ஒன்று மூமெண்டம் இல்லாமல் அதிலே ஹோல்ட் ஆகலாம், ஹோல்ட் ஆகிட்டு திருப்பி மேலே போகும். ஒரு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கேருந்து திருப்பி கரெக்ஷன்ஸ் இறங்கி கொஞ்சம் இறங்கலாம் திருப்பி. ஓகே, ஸோ ஆனால் இறங்குறதுக்கான எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை, ஏறுறதுக்கான கன்ஃபர்மேஷனும் இல்லை. நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்திருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் 2-3 டேஸ் வெயிட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் எந்த சைடு மூமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனலைசிஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் வாய்ப்பு கிடைக்கும் போது தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம இதில் எதில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இதில் இப்போதைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஃப்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டார்கெட் ரீச் பண்ணிருச்சு. அதுக்கு மேலே இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறா கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இதே மாதிரியான ஹோல்ட் ஆகலாம், இல்லை திருப்பி ரிவர்சல் ஆகலாம். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் என்ன செய்ய முடிவு பண்ணணும். நெஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இப்போதைக்கு நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதா இப்போ 2-3 டேஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸுக்கு நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் கவனமாக ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் க்ளோசஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மார்னிங் வந்து 5:30 to 8 o'clock டைமிங்கில் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒன்லி 5 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ பேட்சஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும்தான். ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே இருக்காது. ஒன்லி நீங்கள் சார்ட்டை வச்சு எப்படி நெக்ஸ்ட் மூமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், தயவுசெய்து மெசேஜ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்தது. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ கேப்பை பாருங்கள், இன்றைக்கி நல்லா ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணி திருப்பி நல்லா ஹைக் போயிடுச்சு. இதுக்கு மேலே திருப்பி நாளைக்கு ஒரு வேளை திருப்பியும் 2175 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 2200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிக்குது, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்.
ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம எடுத்தோம்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து நல்ல ஒரு ட்ரேடை எடுக்க முடியும். ஒருவேளை ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி மூமெண்டம் கொடுக்கலாம். ஸோ நம்ம ரீடெஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் 100% இருக்கும். ஒருவேளை இது மேலே போயிட்டு திருப்பி கூட இறங்கலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் இதில் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இது கீழே ஒரு சப்போர்ட், இந்த சப்போர்ட்டில் வந்து இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்து நமக்கு கேண்டில் 6ல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் டார்கெட் 2603க்கு நம்ம என்ன செய்யலாம், ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐசிஐசியும் அதே மாதிரி தான் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதுவும் அதே மாதிரி தான் திருப்பி இறங்கலாம். இறங்கின பிறகு தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். இல்லைனா ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பியும் மேலே நோக்கி போகலாம். ஆனால் போகுமா, எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நமக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ரீடெஸ்ட் பண்ண பிறகு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இதுலேயும் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே டார்கெட் என்ன செஞ்சு ரீச் பண்ணி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் நின்றுட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம கவனமாக தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கொடாக் பேங்க்ல இன்னும் ஒரு மூமெண்டம் நேரத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருச்சு. கண்டிப்பாக 1664 தொடுன்னு சொன்னோம். மார்னிங்கே டச் பண்ணிருச்சு. அதுக்கு மேலே போயிட்டு கரெக்டாக பாருங்கள், நம்ம கொடுத்த சேனலுடைய லைனை டச் பண்ணிட்டு வந்திருக்கு பாருங்க அதுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். அதான் கரெக்டாக கொடுத்தா நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த லைனில் வந்து கண்டிச்சியும் கண்டிப்பாக டச் பண்ணும். திருப்பியும் இது ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு 1264 மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 1673 வரைக்கும் திருப்பி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், இனிமேல் இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு ஹைக் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஐசிஐசிஐ இப்போ இருக்குது. நேற்று இந்த மாதிரி தான் க்ளோசிங் கொடுத்துச்சு. ஸோ இனிமேல் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்டாக்ஸில் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ்லையும் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதில் சேலும் பண்ண வேண்டாம். ஸ்ட்ராங்கான சேலுக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணால் அதில் கிளியராக தெரியும். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தளவில் கண்டினியூஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு சப்போர்ட்டில் ஒரு லைன் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. இந்த சப்போர்ட்டை எடுத்து தான் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா சேல் பண்ணலாம். இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட் லைனை உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அகைன் திருப்பி ஒரு வேளை திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 745 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பியும் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இது வந்து கண்டிப்பாக 850 வரைக்கும் போகும். இண்டஸ்இண்ட் பேங்க் நான் டெய்லி சொல்லிட்டு இருந்தேன், எப்போ பிரேக் பண்ணுதோ ட்ரேட் பண்ணலாம்னு சொன்னேன். நேற்று கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். 1524 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். சரியான மூமெண்டம், நல்ல ஒரு மூமெண்டம் இன்னைக்கு வந்து எதிர்பார்த்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு திருப்பி 1578 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 1600 ரீச் பண்ணிடும். அதனால நாளைக்கும் இதில் இன்னும் அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் பேங்க் தான் இன்னைக்கு நம்ம கொடுத்து நினைச்ச மாதிரி வாய்ப்பு நடக்கல. சப்போர்ட் எடுத்து கிளியராக திரும்பி வந்தது. இது நாளைக்கு திருப்பி கூட நமக்கு இது வந்து மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை திருப்பி 237 மேலே 1 ஹவரில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு மூமெண்டம் வந்து எஸ் பேங்க்கில் எதிர்பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எஸ் பேங்க்கில் ஒரு வேளை திருப்பி 234 கீழே க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துட்டு அது கொடுத்த பிறகு நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணுங்க. இதில் வந்து நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் சொன்ன மாதிரி ஹைக்கு போய் வந்து திரும்பிடுச்சு. நாளைக்கு திருப்பி 631 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 624 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அதனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2-3 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு சைட் வே மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வேல்டைல் மேலே போகும், திருப்பி கீழே வரும். ஒரு சைட் வேஸில் தான் மூமெண்டம் இருக்கும். ஸோ ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நெக்ஸ்ட் டே கேண்டில் பார்த்துட்டு தான் நம்ம நினச்ச சொல்ல முடியும். ட்ரெண்டுங்கிறது அப் ட்ரெண்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து கரெக்ஷன்ஸ் நோக்கி மூமெண்டம் கொடுக்கும். நெக்ஸ்ட் அந்த கரெக்ஷன் என்ன கரெக்ஷன்ஸ் பார்த்து தான் நம்ம நினைச்ச முடியும், அதில் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் இப்போதைக்கு ட்ரெண்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. இனிமேல் கரெக்ஷனு. ஸோ இதில் எந்த இண்டிகேட்டர்ஸ் இப்போ ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கும். இந்த கரெக்ஷன்ஸ்லாம் எந்த இண்டிகேட்டர்ஸும் ஒர்க் ஆகாது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேல் இண்டிகேட்டர்ஸ் எதுலையுமே ஒர்க் ஆகாது. ஸோ கரெக்ஷன்ஸில் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. அது டைம் வைஸ் கரெக்ஷனா, ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷனா, காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டிங்கிறது கரெக்டான டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இனிமேலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ரிவர்சலுக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் கேண்டில் 6ல் இல்லை. அதனால் வெயிட் பண்ணி நாளைக்கு க்ளோசிங்கை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.